வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு குவிக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மசாலா பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வீட்டில் எதுவுமே இல்லாத பட்சத்தில் நீங்கள் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது வெறும் பால், முட்டை, ப்ரெட்டை வச்சே நம்ம செய்ய போகிறோம். இதெல்லாமே வீட்டில் எப்போவுமே இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அதை வச்சே ஒரு ஸ்பைசியான ப்ரெட் ரெசிபி பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 3 முட்டை எடுத்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் பால், கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். முடிஞ்சால் ஒரு விஸ்க் வச்சு பண்ணிக்கோங்க. நான் முட்டையை ஆல்ரெடி பீட் பண்ணி தான் சேர்த்துருக்கனால நான் ஸ்பூன்லேயே பண்ணுறேன். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து நம்ம பிரெட் ஸ்லைஸ் எடுத்துடலாம். நான் பெரிய சாண்ட்விச் பிரெட்டை எடுத்திருக்கேன். இப்போ இதோட சைட்ஸ் எல்லாம் வெட்டிடுங்க. வெட்டிட்டு இதை நான் ஹாஃபாக கட் பண்ணிக்கிறேன். நான் இது மாதிரி எல்லா பிரெட்டையும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பிரெட்டை இதில் டிப் பண்ணி நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி, டக்குன்னு செஞ்சிடலாம். லைட்டாக சாப்பிட்ணுன்னு தோணுனா கூட இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இது மேலே நீங்கள் பட்டர் இல்லாட்டி ஆயில் எது வேணாலும் போடலாம். 2 சைடும் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் போட்டிருக்கனால நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வச்சிடலாம். பாருங்க, நம்ம சூப்பரான மசாலா பிரெட் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. இது நீங்கள் மைனஸோட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.